மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நேத்திக்கு நிஃப்டி இந்த சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது. நிஃப்டி வந்து ஒரு கரெக்ஷன் வரும், இன்னைக்கு வந்து ஒரு கரெக்ஷன் வரும், பட் ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு தான் அப்படிங்கிறத நம்ம எஸ்டர்டே வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். மார்க்கெட்டும் இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகி ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து அதே போல் ஒரு கரெக்ஷன் வந்தது. அகெயின் ஆஃப்டர்நூன் செஷனில் திரும்பவும் கம்ப்ளீட்டாக ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதே போல தான் பேங்க் நிஃப்டியும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டாக ரீபவுண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டில் எஃப்எம்சிஜி, ஐடி, பிஎஸ்சி பேங்க்ஸ் இதெல்லாமே நெகட்டிவாக இருந்தால் கூட மீடியா செக்டாரில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்ட் வந்து நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த் எடுத்து பார்த்தீங்கன்னா மீடியா செக்டார் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத்து, ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து நடக்கல. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கண்டினியூஸாக ஒரு ரேலியில் இருக்குது. பட் மீடியா செக்டார் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரேலியில் இல்லை. பட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து நடந்திருக்கு. எந்தெந்த ஸ்டாக்ஸில் இது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, மொமெண்டம் நடந்திருக்கு, என்ன நியூஸு, இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் சி. இப்போ நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து கிளியராக சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. 25,850 வந்து ஒரு சப்போர்ட்டாக இந்த ஜோனுக்கு வரும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. இதே சப்போர்ட் லைனில் மார்க்கெட் அப்சைடு பவுன்ஸ் ஆயிருக்கு. அதே நேரம் ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நோ இந்த ட்ரெண்ட் வந்து மீட் ஆகுது. இப்போ ரெண்டுமே மீட் ஆகிற இடம் எது? அப்போ நமக்கு பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா பொசிஷனல் ட்ரேடருக்கு 25,900 ஆர் 25,850 இந்த ஜோன் வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் ஷார்ப்பாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதாவது 25,960 அப்படின்ற ஜோனில் இதே ஜோனுக்கு மேலே இன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து 25,960ஆகவும் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து 25,860ஆகவும் இருக்கும். அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மொமெண்டம் இந்த பிரேக் அவுட் இது வரைக்கும் கன்சால்டேஷன் லாஸ்ட் 2 days கன்சால்டேஷன் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு அப்சைடு பிரேக் அவுட் ஆனதால அப்சைடில் 26,200 வரைக்குமே இந்த ரேலி அடுத்து வரக்கூடிய 1 or 2 daysல கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தொடர்ச்சியாக பொசிஷனலாக மார்க்கெட் வந்து ஸ்டில் அப் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு 1 or 2 days ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும். ஓவரால் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டாக தான் ஸ்டில் நவ் மெயின்டைன் ஆகுது. சேம் பேங்க் நிஃப்டி மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு ஹியூஜ் கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதே நேரம் ஓப்பனான அதே கேண்டிலே மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸாக கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் ரைஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. பட் கண்டினியூஸாக இந்த சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் வந்து மெயின்டைன் ஆச்சு. நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ கிளாஸஸில் அதே டெக்னிக்ஸ் ரியல் டைம் லைவ் மார்க்கெட்லேயும் லைக் பப்ளிக்காகவே போஸ்ட் பண்ணுறோம். எங்ககிட்ட கிளாஸ் வந்தால் தான் அந்த டெக்னிக்ஸை நான் ப்ரூவ் பண்ணுவேன், ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பனாக பப்ளிக்காகவே இந்த டெக்னிக்ஸ் படி மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகும், இதை செக் அவுட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத தைரியமாகவே போஸ்ட் பண்ணுறோம். இது வந்து டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், இதனுடைய லிங்க் இருக்கும். இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறது மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்சைடில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு 54,100 54,230 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளியராக 54,100லேருந்து 54,230 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஆனால் கூட மார்க்கெட் அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு, அப்சைடு போகும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் 10:34க்கு. சரி, 10:34க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். 10:15 இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து 54,010 இருக்குது, மினிமம் 54,100 வரைக்கும் போகணும். பாருங்கள் 54,000 தான் இருக்குது ஸ்டில் நவ். இன்ஃபேக்ட் இன்னும் குறையுது பாருங்கள், ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ நம்ம டார்கெட் வந்து 54,100 இனிஷியலாக மினிமம் டார்கெட். ஸ்லோவாக ரைஸ் ஆகுதா, ஃபைனலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்குது பாருங்கள், 54,135 க்ளோஸ் ஆயிருக்கா.
ஸோ இந்த மாதிரி என்ன டீச் பண்ணுறோமோ அதை லைவ் மார்க்கெட்டில் ப்ரூவ் பண்ணுறோம். இந்த சேனலோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் யூடியூப்பில் வந்து இருக்கும். அதை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ரேலி ஷார்ப்பாக ஒரு அப்சைட் ரேலி கண்டினியூ ஆகுது. இந்த ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு ஷார்ப்பாக அப்சைடு ரேலி கண்டினியூ ஆகுது. இன்கேஸ் ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது. இந்த ட்ரெண்டு நியர்பையில் வரும்போது மார்க்கெட் வந்து புல் பேக் எடுக்குது. அதே போல் இந்த ட்ரெண்ட் நியர்பையில் இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் கூட சைட்வேஸில் தான் ரைஸ் ஆகுது. ஸோ ஓவராலாக இந்த ட்ரெண்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 54,000ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். அண்ட் டுவோர்ட்ஸ் 54,200 அண்ட் 54,600 வரைக்குமே இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்து வரக்கூடிய 1 or 2 டேஸில். ஸோ ஸ்டில் நவ் 53,950 வரைக்குமே பயான் டிப்ஸில் வந்து இருக்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் October 3rd வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து October 13th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கோங்க. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது நிஃப்டி மீடியா செக்டார் ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்ட் வந்து ஆயிருக்கு. ஓவரால் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் கூட பர்ஃபெக்டாக இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அப்சைடில் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட் இந்த ஸ்டாக் வந்து வரக்கூடிய அந்த போர்டு மீட்டிங்கில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நம்ம வந்து சேனலில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து ஒரு சைடுவேஸ் மொமெண்டமில் இருந்து இருக்கும். நீங்கள் வந்து வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து போஸ்ட் பண்ணி ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட் இந்த சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டை டச் பண்ணும்போது திரும்பவும் அப்சைடு பவுன்ஸ் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் 125லேருந்து 130 இது வந்து பொசிஷனல் சப்போர்ட்டு. டுவோர்ட்ஸ் 240 வரைக்கும் இந்த அப்சைடு மொமெண்டம் வந்து ரைஸ் ஆகலாம். இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. இந்த மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட்டில் வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து பாருங்கள் ஒவ்வொரு முறையும் பவுன்ஸ் ஆகுதா, இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகிருக்கு, இங்கே ஃபார்ம் ஆகுது பவுன்ஸ் ஆகிருக்கு. ஒரு பவுன்ஸ் வந்து ஈஸியாக நடக்கும்போது இந்த மாதிரி ட்ரெண்டில் வந்து ஆவரேஜ் பண்ணால் ஈஸியாக நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் ப்ராஃபிட்டோட. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். அதே போல் மீடியா ஸ்டாக்ஸில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேனலில் சொல்கிறது செகண்ட் வந்து சன் டிவி. நிறைய இதில் வந்து சொல்லியிருப்போம் சன் டிவிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் வந்து இருக்குன்ட்டு. இன்றைக்குமே சன் டிவி வந்து ரைஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட ஃப்யூச்சரில் வந்து 1000க்கு மேலே வந்து ஈஸியாக வந்து இந்த ஸ்டாக் ரைஸ் ஆகும். பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 725. ஓகே, இதுலேயும் தொடர்ச்சியாக ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். மீடியா செக்டாரில் நெக்ஸ்ட்டு சரிகமா பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 550 560ங்கிறது சப்போர்ட் ஆகும். 640லேருந்து 650 வரைக்குமே இந்த அப்சைடு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் சைடுவேஸ் மொமெண்டம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் நேற்றுக்கு வீடியோவில் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதா, அதே நேரம் இந்த சப்போர்ட் லைனையும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகும்போது அகெயின் ஷார்ப்பாக ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆச்சு அப்படின்னா 59,900 வரைக்கும் ஃபால் ஆகும். 910 ஃபால் ஆகும். நேற்றுக்கு வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் இதை தான் க்ரூட் ஆயிலுடைய அனாலிசிஸை போஸ்ட் பண்ணியிருப்பேன். கிளியராக பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்து எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் தான். இதை விட இன்னும் அக்யூரேட்டாகவே மார்க்கெட் இறங்கும் போது கிளியராக இந்த பாயிண்ட்ல இருந்து ரீபவுண்ட் ஆகும். இந்த பாயிண்ட் வரைக்கும் மினிமம் ரைஸ் ஆகும். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் க்ரூட் ஆயில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பப்ளிக்காகவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு சேனல்லையும் இந்த அளவுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக்காக இறங்கி போஸ்ட் பண்ண மாட்டாங்க.
அவங்களுடைய டெக்னிக்கை லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ 5:42க்கு நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்படியே ரிவர்சல் ஆகிருக்கு. அது வரைக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க. மார்க்கெட் அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஃபால். நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 5:42க்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான எந்த அறிகுறியும் கிடையாது. கண்டினியூஸாக ஷார்ப்பான ஃபால். 5:42க்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீபவுண்ட் ஆச்சு. 6:56க்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த டார்கெட் ரீச் ஆயிருக்கு. 5,930ங்கிற டார்கெட் ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து ரீச் ஆயிருந்தது. ஃபர்தராக இப்போ வரைக்குமே க்ரூட் ஆயில் வந்து ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. க்ரூடை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இந்த சார்ட்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த வேலை தான் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் இருக்கும். ஒரு ரேஞ்ச் பவுண்டு இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன், அதாவது 6,060. அதே நேரம் பாட்டமில் பாருங்க, உங்களுக்கு இந்த ஜோன். கிளியரான ஒரு வியூ கிடைக்குதா? ஸோ மார்க்கெட் என்டையர் 90% ஆஃப் தி மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோனில் ட்ரேட் ஆகுதா? ஸோ இதுலேயும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அண்ட் இங்கேருந்து டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. சம்வாட் வந்து லேர்னிங் தான், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒருத்தர் கேட்டிருந்தார் இது வந்து என்ன சாஃப்ட்வேர்ன்ட்டு. இது வந்து ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்லாம் கிடையாது, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு தான். இதுக்கு வந்து மெட்டா ட்ரேடர்னு சொல்லுவோம். பட் இதை விட அட்வான்ஸாக நமக்கு வந்து இந்த ட்ரேடிங் வியூலலாம் இருக்குது. முன்னாடிலாம் இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பப்ளிக்காகவே நிறைய வெப்சைட்டில் ஃப்ரீயாகவும் இருக்குது, இதுலேயும் ஃப்ரீயாகவே லைவில் கிடைக்குது. அதனால் நீங்கள் இதுவே யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்ட்வேர்லாம் நத்திங், ஓகே, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் நான் யூஸ் பண்ணுறது. இந்த பர்டிகுலர் வந்து ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறேன். மெட்டா ட்ரேடர் 4ன்னு சொல்லுவேன். ஃபைன், உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாளைய ட்ரேட் நன்றாக அமையட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.